அனைவருக்கும் வணக்கம். உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. நீர் மருத்துவத்தை நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பேசி வருகிறேன். ஒரு நாளைக்கு 7 வகுப்புகள் நடக்கின்றன. விருப்பம் கொண்டவங்க, விருப்பப்படுகின்றவர்கள் இந்த அறிமுக வகுப்பு கட்டணம் கட்டி நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ளலாம். ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு ஆரோக்கியத்தை புரிய வேண்டும் என்ற சொல்ல ஒரு ஒரு அடிப்படை அறிவு இருந்திருக்க வேண்டும். மொழியை கற்றுக்கொள்வதனால் மட்டும் ஆரோக்கியம் வந்து விடாது. ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுவதற்கு அறிவு வேண்டும். ஒரு மொழியில் ஆழமான அறிவு இருக்கா என்று பார்க்கணும். ஒரு மொழி ஆழமான அறிவை இதை சொல்லுகிறதா? குறிப்பாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை ஒரு மொழி நமக்கு சொல்லிக் கொடுக்குதான்னு பார்க்கணும். எந்த மொழி ஒரு மனிதனை நோயிலிருந்து விடுதலை செய்கிறதுன்னு பார்க்கணும். ஒரு மனிதனை ஒரு நோயிலிருந்து விடுதலை தருகின்ற மொழி. உலகத்துல பல ஆயிரம் மொழிகள் பேசப்படுகிறது. எந்த மொழியில் ஆரோக்கியம் என்பது மலிவாக இருக்கிறது என்று பார்க்கணும். எல்லா குழந்தைகளும் பரவாயில்ல. எல்லா குழந்தைகளும் அம்மாவிடமிருந்து மொழியை கற்றுக்கொள்கின்றன. எல்லா குழந்தைகளும் தாயிடமிருந்து பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்கின்றன. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் ஆரோக்கியம் அப்படித்தான். ஒரு தாய் மிகப்பெரிய அறிவாளிகள் இருந்தால், ஆரோக்கியமான ஒரு சிந்தனை இருந்தால், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், இயற்கை சார்ந்து இருக்கிற பழக்க வழக்கங்கள், ஒரு நாளும் உடலுக்கு தீங்கு செய்யாத, அருவருப்பை தராத, உடலை கெட்டு போகாத, நாற்றத்தை தராத, உடல் நாற்றம், வாய் நாற்றம் இதெல்லாம் தராத ஒரு இயற்கை பழக்கம் இருந்தால் அந்த தாய் மிகச்சிறந்த அறிவாளி என்று போற்றப்படலாம். இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ற தாய் தான் உண்மையான தாய். இதுதான் பேரறிவு. அப்படி என்றால் நமக்கு தாயிடமிருந்து தான் அனைத்தும் கற்றுக்கொள்றோமா? ஆம், பிறவி நிலையில் தாயிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் பேச மட்டும்தான் கற்றுக்கொள்கிறோம் தவிர ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்கிறோமா? ஒரு குழந்தை அம்மாவிடந்து பேச கற்றுக்கொள்கிறது. ஆனால் ஒரு குழந்தை தன்னிட ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்கிறது என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அப்ப அந்த குழந்தை எப்படி அடிப்படையிலே அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தை பற்றி தெரியாமல் போய்விடுகிறது. இதை சொல்லலாம், மிரட்டலாம், அதை சாப்பிடாது, இதை சாப்பிட அவங்க மீறி பானா. இப்போ குழந்தைகள் பெரும்பாலும் இந்த மிட்டாய்க்கு ஆசைப்படும். அதைத்தான் தடுத்திருப்பாங்க தவிர அது மிட்டாய் சாப்பிட்டா வாய் சொத்தியா போயிடும், பல்லு சொத்தியா போயிடும், இப்படியெல்லாம் கற்பனை பண்றாங்க. ஆனால் ஒரு உணவை சாப்பிட்றதுனால அது என்னென்ன மாதிரி தான் பாதிக்கும் என்ற ஒரு பொதுவான அறிவு இருக்க வேண்டும். உணவு பழக்கம் நமக்கு ஊட்டம் அடிக்குமா அல்லது சுத்த பழக்கம் ஊட்டம் அடிக்குமா என்று கேட்கணும். ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி அது வளர்ச்சி நிலையில் ஒரு குழந்தை நிலையில் அந்த குழந்தை கொஞ்சம் பெரியதாகிற வரைக்கும் ஒரு வயசு 2 வயசு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை அம்மாவிடம் அந்த தாய்ப்பாலை குடித்துக் கொள்கிறது. அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அறிவு இருந்திருக்க வேண்டும். அப்படி 100க்கு 100 பெண்களுக்கும் தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணுங்கிறது தெரியல. அப்படின்னா அந்த குழந்தை எப்படியெல்லாம் இருக்கு, சித்திரவதைப்படும் பாருங்க. பல குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து தவறான உணவை சாப்பிட்டு உடல் கெட்டு போய் பிறவிலிருந்தே அந்த குழந்தை தவறான உணவை சாப்பிட்டு மரணத்துக்கு போய்விடுகிறது. பல குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு சாவதற்கு காரணமே பெற்றோர்களுடைய தவறான உணவு பழக்கம் தான். அப்ப ஒரு குழந்தை
தாயிடமிருந்து மொழியை கற்றுக்கொள்ளலாம். ஒரு குழந்தை தாயிடமிருந்து முழுமையான ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா முடியாது. அதனாலதான் நல்ல பேரறிவாளரிடம், ஆசிரியரிடம் கொண்டு பெற்றோர்கள் சேர்க்க வேண்டும். அவர்கள் ஆரோக்கியத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு 100க்கு 100 பள்ளிக்கூடங்கள் ஆரோக்கியத்தை பற்றி தெரியாத காட்டுமிராண்டி பள்ளிக்கூடமாகத்தான் இருக்கிறது. அப்படி நாம் என்ன பண்ணணும்? ஒண்ணே ஒண்ணுதான். அர்னால்டு ஹெக்ரட் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு மொழியை சொல்கிறார். உடம்பென்பது அது சுத்தத்தில் வாழ்கிறது. உடம்பென்பது ஒரு சுத்தமான கோயில்ங்கிறார். உடம்பை சுத்தம் செய்ய தெரிய வேண்டும் என்கிறார். ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஜெர்மனியில பிறந்துட்டு ஆ ஜெர்மனியில் பிறந்தது ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுதே தாயிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை உள் சுத்தம் செய்கின்ற உணவை கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை உள் சுத்தம் செய்தால் அந்த குழந்தை தானாகவே எந்த நோயும் இல்லாமல் வாழும் என்று தன்னுடைய கண்டுபிடிப்பை ஜெர்மனி மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஜெர்மனி மக்களுக்கு அது புரியவில்லை. பிறகு அமெரிக்காவுக்கு செல்கிறார். அங்கிருந்து தொழில் புரிகிறார். பல பெண்களுக்கு சொல்லி முயற்சிக்கிறார். ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும், அது எப்படி இயற்கையிலிருந்து வாழ்கிறது என்றெல்லாம் பல தத்துவங்களை படிக்கிறார். கடைசியில தன்னுடனே மாற்றி காட்டுகிறார். அப்படி அப்படி மாற்றி காட்டுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், ஒரு குழந்தை பல் முளைத்த பிறகு அந்த குழந்தைக்கு பல் முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க. அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல அந்த குழந்தைகளுக்கு பழச்சாறுகளை, குறிப்பாக சிட்ரஸ் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழ வகையை சார்ந்த எலுமிச்சம்பழ வகை சார்ந்த பழங்கள் ஏராளம் இருக்கிறது. நம்ம நாட்டில் எலுமிச்சம்பழம்ங்கிறோம், கொழுமிச்சைங்கிறோம், கடாரைங்கிறோம், எலுமிச்சமடை, கொழுமிச்சமடை, கொழுமிச்சம்பழம், கொடி எலுமிச்சம்பழம், இப்படி குத்து எலுமிச்சம்பழம், இப்படி நிறைய சொல்றான். புளிப்பேப்பர் ஆரஞ்சுங்கிறோம், கமல ஆரஞ்சுங்கிற அத்தனையுமே எலுமிச்சம்பழத்தை வகை சேர்ந்ததுதான். அந்த பழத்தை சாறை பிடிந்து தேன் கலந்து பிரவுன் சுகர் என்று சொல்லக்கூடிய நாட்டு சக்கரை, அந்த காலத்துல பிரவுன் சுகர்னா அதைத்தான் குடிக்குது. பிரவுன் சுகர் கலந்து கொடுக்க சொல்றாரு. பிரவுன் சுகர்னா கண்ட்ரி சுகர்னு சொல்லுவாங்க. பிரவுன் சுகர் அதை இந்த பழச்சாறுல கலந்து குழந்தைக்கு கொடுத்து பழக்க சொல்றார். பிறகு படிப்படியாக அந்த குழந்தைக்கு வேக வைத்த பழங்களை கொடுக்க சொல்றார். அவர் நாட்டுல வேக வைத்த பழங்கிறது பிச்சிஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஆப்பிள் என்ற பழம், பிச்சிஸ் என்ற பழம், அந்த நாட்டில் நிறைய பழங்கள் இருக்கிறது. அதை வேக வைத்து கொடுக்க சொல்றார். அப்படி கொடுத்து பழக்குகின்ற பொழுது அந்த குழந்தை இயற்கை உணவுலே வளர்கின்ற பொழுது அது மிகப்பெரிய யோகா குழந்தையாக, ஆரோக்கியமுள்ள குழந்தையாக வளர்கிறார். அந்த மாதிரி 15 ஆண்டு வளர்க்க சொல்றார். அதற்கு பிறகுதான் அந்த குழந்தை தனித்தன்மை பெற்ற குழந்தையாக மாறிவிடுகிறது. கடைசியில எந்த வகையான தீய பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் அது நீருங்கிற ஆற்றலையும் காற்றுங்கிற ஆற்றலையும் எடுத்து வாழுகின்ற உடலாக மாறிவிடுங்கிறாரு. இதைத்தான் வெங்கடேசன் அதை தெளிவாக, ஒரு குழந்தை அம்மாவிடம் பாடம் கற்றுக்கொள்வதை போல நாம் பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையான காரணத்தினால நாம் காப்பாற்றிக் கொள்ள தெரியாம போயிட்டோம். ஆக இதற்கான ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல வேளையாக நமக்கு தமிழ் மொழியில் இந்த கண்டுபிடிப்பு இருக்கிறது. ஆகினால் ஒரு குழந்தை அம்மாவிடமிருந்து மொழியை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு குழந்தை அம்மாவிடமிருந்து ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கும் சரி, விண்வெளிக்கு போறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு உணவு பழக்கத்தை பின்பற்றிக்கிறாங்க. விண்வெளிக்கு போறாங்க இல்லையா, அங்க போய் கூட கழிவுகளை வெளியேற்ற தெரியாம திண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப நிலாவில் கூட போனாங்க. நிலாவில் இது வரைக்கும் 6 தடவை போயிருக்காங்க. 12 பேர் நிலாவுக்கு போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, அங்க கூட கிட்டத்தட்ட 2 டன் கழிவுகளை நிலாவில் இன்னும் இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு படிச்சு பார்த்தேன். அதையே நிலாவில் எத்தனை தடவை போயிருக்காங்க, நிலாவில் எத்தனை டன் கழிவு இருக்குதுன்னு கேட்டேன். அதுல பாத்தீங்கன்னா 98 பை நிறைய மனித கழிவுகள் நிலாவில் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. 98 பை நிறைய, ஏறத்தாழ சற்றொப்ப 200 கிலோ மனித கழிவுகளை அங்க விட்டுட்டு வந்திருக்காங்க. எத்தனை கிலோங்க? 200 கிலோ மனித கழிவை விண்வெளியில், அதாவது நிலாவில் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அது போக 200 கிலோக்கு நிகரான அவங்க விளையாட்டு கருவிகள்,
அவங்க கொண்டு போன பயிற்சி பண்ண கருவிகள் இது போக அதுபோக அவங்க நிலாவை ஆராய்ச்சி பண்றதுக்காக வண்டி வாகனங்கள் இதெல்லாம் இது போக புகைப்படங்கள், கொடிகள், அமெரிக்க நாட்டு கொடிகள் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று ஒப்ப கிட்டத்தட்ட 2000 கிலோ களி அதில் இருக்குது. அதாவது நிலாவில் மட்டும் 2000 கிலோ களி விட்டுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா திருப்பி வருகின்ற பொழுது நிலாவிலிருந்து மண் எடுத்துட்டு வர்றதற்காக கழிவை கீழே இறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனித கழிவை ஏன் விட்டுட்டு வந்தோம்னு சொன்னால், மனித கழிவை போட்டுட்டு வந்துட்டோம்னா அதில் ஏதாவது இந்த மனித கழிவு சிதைந்து போய் அந்த மண்ணில் இருந்து ஏதாவது வேதிவினை ஏற்பட்டு ஒரு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த மனித கழிவு விட்டுட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ஆச்சரியமான சமாச்சாரம் தான். 6 நாளும் கூட அப்ப மனித கழிவுகளை நிறைய அங்கே விட்டுட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 200 கிலோ மனித கழிவு இன்னைக்கும் நிலாவில் இருக்கு. அங்கே நிறைய நுண்ணுயிர்கள் வளர்ந்துச்சுன்னா அங்கே அந்த நுண்ணுயிர் எப்படி வளருது அப்படின்னு எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கலான்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஆனால் எங்க போனாலும் கழிவுகள் இருக்கதான் செய்கிறது. அப்ப நிலாவில் கூட என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 டன் நிலாவில் கழிவு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல விஞ்ஞான கருவிகள், சோதனை கருவிகள், வண்டிகள், வாகனங்கள் இதெல்லாம் இருக்கட்டும். அங்கே கழிவு இருக்கலாம். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்னா அது ரொம்ப நல்லதா தெரிஞ்சுக்கிறோம். அது விஞ்ஞான முயற்சிக்கு தேவைதான். ஆனால் மனித உடம்பில் கழிவுகள் தேங்கலாமா? அந்த கேள்விதான் கேள்வி. ஆனால் பிறவிலிருந்தே நாம் கழிவோடு தான் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்ப முடியுதா உங்களால? ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் சராசரியாக 4.5 கிலோ மனித கழிவு இருக்குதுங்கிறாங்க. அதாவது என்னன்னா வெளியேற்றப்படாத கழிவுகள், அதாவது நிரந்தரமாக வெளியேற்றப்படாத கழிவு மட்டுமே 4.5 கிலோ இருக்குங்கிறாங்க. இதுக்கு சான்று இந்த புத்தகத்தில் இருக்கு பாருங்க. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சான்று. 115ஆம் பக்கத்துல 115ஆவது பக்கம் நான் படிச்சு காட்டுறேன். ஒரு சராசரி மனிதன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு, அதனாலதான் இவ்வளவு வாடகை அடிக்குது. எல்லா வெள்ளைக்காரனை பார்த்தீங்கன்னா வாயில சென்ட் அடிச்சுக்குவாங்க. அதுக்குன்னு மவுத் வாஷ்னு ஒன்று இருக்குது. என்னது மவுத் வாஷ்? நம்ம பல்லு விளக்குறது மட்டும் இல்ல, அவங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா உள்ள பாக்கெட்ல ஏதோ வச்சுக்கிறாங்க, அப்படி புசுன்னு அடிச்சுக்கிறாங்க. அவ்வளோ பிணவாடை அடிக்குது. அந்த பிணவாடையை போக்குவதற்காகத்தான் அதை பயன்படுத்துறாங்க. அப்ப தெரிஞ்சு போச்சு இவ்வளவு பிணவாடை இருக்குதுங்கிறார். என்னது இங்க பாருங்க, இந்த ஒரு படம் இருக்குது பாருங்க, பெருங்குடல் படம். ஆமாய்யா. இன்னும் இந்த பெருங்குடல் பார்த்தீங்கன்னா இந்த 2 படம் இருக்குதாங்க. மேல ஒரு படம், கீழே ஒரு படம் இருக்கும். மேல் இருக்கிற பெருங்குடல் நல்ல மாலை மாதிரி விரிஞ்சு இருக்கும். கீழ் இருக்கிற பெருங்குடல் சுருங்கி போய் கிடக்கும். சுருங்கி போச்சு. என்ன சொல்றாங்கன்னா இதுக்குள்ளதான் 4.5 கிலோ சராசரியாக ஒவ்வொரு மனித உடம்புல இருக்கிறாங்க. மனிதன்னா யாருங்க? 16, 18, 15 வயசுக்கு மேல இருக்கிறவன்னு வச்சுக்கலாம். அவன் இருந்து இப்ப சாக போற கிழவன் வரைக்கும் மனிதன் வச்சுக்கலாம் இல்லையா? ஒரு 20 வயசை தாண்டின்னு வச்சுக்கலாம், ஒரு 16 வயசை தாண்டின்னு வச்சுக்கலாம். ஒரு சராசரி மனிதன்கிட்ட 4.5 கிலோ ஏற்றப்படாத பழைய மலம். அப்ப சகிக்கவே முடியாது, பேரை சொல்லாவே பயமா இருக்குது. பழைய மலம்னா எந்த அளவுக்கு நாரி போய் பிணவாடை அடிக்குன்னு பாருங்க. அதனாலதான் அவ்வளோ நாட்டம் அடிக்குது. அப்பா சகிக்க முடியாத நாட்டம். இன்னைக்கு காலையில ஒரு காணொளி பார்த்தேன். அந்த வெள்ளியங்கிரி மலைன்னு உங்க கோயம்புத்தூருக்கு பக்கத்துல வெள்ளியங்கிரி மலையில் இருக்குது. அந்த ஏரி இறங்குறப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மரணம் அடைஞ்சிருக்கு. முந்தையெல்லாம் அப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. இப்ப ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியில கூட 2-3 பேர் இறந்துருக்காங்க. மேலேறி கீழே வரும்பொழுது இறந்துருக்காங்க. அதுக்கெல்லாம் காட்டுறீங்கன்னா அவங்க சாப்பிட்ட தவறான உணவு தான் காரணம். அதாவது சாதாரண சளி உணவு இருக்கு இல்லையா, சளி உணவு தின்னு போய் தொந்தியும் தொப்பமையா இருக்கணும், ஏறவே கூடாது. யாரும் தொந்தியும் ஏறக்கூடாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நரம்பு மாதிரி, பக்தி மார்க்கெட் சேர்வன் நரம்பு மாதிரி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நரம்பு மாதிரி இருப்பாங்க. அவங்க ஏறலாம். இப்ப அதை எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். சரி, அந்த தொந்தியும் தொப்பையுமா இருக்கிறவன் தான் அந்த மலை ஏறுறான், இறங்குறான். குன்றதா ஒரு படத்துல தான் இருக்குது எங்கிட்ட. யாருக்கு? ஏன் எதுக்கு தேவையில்லாம?
ஆ ஆ நாத்து எலுமிச்சை அவங்க தோட்டத்துக்கு போறாங்க, அதனால நாத்து எடுத்து கொடுத்தேன். ம். பாதாமி நாத்து, அதான் அப்புறம் அதான். கோணப்புளிங்க நாற்று, ம். கோணப்புளிங்க, பாதாமி, ஆ. முருங்கை இதெல்லாம் நாத்து போட்டு வச்சிருந்தேன். அஹ், அதான் அதான். என் பொண்ணு அவங்க பொண்ணோட கணவரும் தாளவாடியில 4 ஏக்கரா வச்சிருக்காங்க. அவங்க வந்து பூர்வீக இருக்கும் அது. அதுல அப்புறம் மானாபுரி வச்சு விட சொன்னாரு. அதான் அங்க நல்ல மழை பெய்யுது. வைக்கலாம். ஆமா. ஆஹ், ம். பாதாம் நான் எப்பவுமே ரோட்ல கிடக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு வந்துடுவேன். போட்டு நாத்து போட்டு வச்சிருவேன். நிறைய நாத்து வச்சிருக்கிறேன். அதான் ஆஹ், அதான். அந்த நல்ல சிகப்பா காய்க்கிற நல்ல செக்கச்செவையான காய்க்கிற பெரிய கோணப்புளிங்க நல்ல பெருசு பெருசா காய்க்கும். ஆ. ஆஹ், நல்ல கொடுக்கா வெரைட்டி. கொடுக்காப்புளி அந்த இதெல்லாம். கொடுக்காப்புளி. ஆமா. நன்கு சுத்தமாகும். நான் வந்து அப்பெல்லாம் காட்டுக்கு போறப்ப இப்ப அங்க தோட்டத்துக்கு காட்டுக்கு போறப்ப நிறைய கோணப்புளிங்க மரம் இருக்கு. நான் போனோம்னா அங்க நின்னுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நிப்பேன். அது பாட்டு காய்ச்சி காய்ச்சி கிடச்சுன்னா ஆ. சீசன்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதான் அதான். போன மாசம் வரைக்கும் காய்ச்சிட்டு இருந்தது. போன மாசம் வரைக்கும். ம். ஆக நாம அந்த அன்னப்பாதை சுத்த அவ தெளிவா எழுதுறாங்க அவங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து இப்ப ஒரு மொழியில பாருங்க எவ்வளவு பிரச்சனைக்குது பாருங்க. ஒரு தாய்க்கு தன் குழந்தையை கூட காப்பாத்தல அப்புறம் என்ன அறிவு இருக்குன்னு பாருங்க. ஆ. தாய தாய அதான். போல பிள்ளை நூலை போல சேலைனா அப்புறம் ஆரோக்கியம் அங்கிருந்து தானே தொடங்குது. ம். அதுல கோட்டை விட்டுறாங்க பாருங்க. அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த தாயிட்ட இருந்து அந்த குழந்தை எல்லாமே கத்துக்குது. ஆ. ஆனா ஆரோக்கியத்துல கோட்டை விட்டுறது கடைசியில பிரச்சனையே அங்கிருந்து தொடங்குது. அதே பாருங்க 1000 ஆண்டுகளாக இருந்தாலும் உங்கள் உணவு பழக்கத்தை மாத்துன்னு எழுதுறாரு. இவ்வளவு அருமையான தத்துவம் பாருங்க. 1000 ஆண்டுகளாக இருந்தாலும் உங்கள் உணவு பழக்கத்தை நீங்க மாற்று இல்லைன்னு நீங்க ம். மாற்றிக்குவீங்கிறாரு. இந்த படமே போட்டு காட்டுறாரு பாருங்க. ஆகினால அப்ப அந்த சுருங்கி போய் அந்த மலை உள்ள தங்கி தங்கி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இது இந்த இந்த மலை ஏறுகின்ற பொழுது அந்த குடல் சரியா விரிந்து சுருங்குறதும் இல்ல. இந்த பழைய கழிவுகள் இடைஞ்சலா இருக்குது அவங்களுக்கு இந்த மலை ஏறுகின்ற பொழுது. ம். கடைசியில் நரம்பு மண்டலத்தை பாதிக்குதுங்கிறான். ம். ஆ. அப்ப இடைஞ்சலாத்தான் இருக்கும். நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. ம். அப்படி பாதிக்கிறப்ப நேரம் இதயத்தை பாதிக்குது, எல்லாத்தையும் பாதிக்குதுங்கிறான். சரி. அந்த ஆ. அப்புறம் ஒரு மருத்துவர்கிட்ட போய் பேட்டி காண்றாங்க. ஒருத்தர் போய் கேட்கறேன், இந்த மாதிரி மலையில ஏறி இறங்குறாங்கல்ல அப்படிங்கும்போது அவன் சொல்றான், ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்க அடப்போட முண்டா சளி இல்லைன்னா எங்க வேணா ஏறி இறங்கலாம். சளி இல்லைன்னா ஆ. சொல்றான். பயிற்சியும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. நான் ஏறி இறங்கினேங்க. 400 படி கிடுகிடு இன்னைக்கே நான் ஏறி இறங்குவேன். அது அப்படிதான் டாக்டர் அவர் பேர் ஹீர ரத்ன மணிக்கு என்ன பண்ணாருன்னா அமெரிக்கால இருக்கிறப்போ ஆராய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ம். உணவு கட்டுவதற்கு கிடுகிடுக்குன்னு அந்த ஆ. அமெரிக்க ஒரு மலையில ஏறி காமிக்கிறாரு. எந்த பயிற்சியும் இல்லை. ம். பயிற்சிலாம் இல்லை. அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. பிபிசிக்காரன் பேட்டி எடுத்திருக்கிறான். இந்த மாதிரி வெள்ளியங்கிரி மலையில ஏறும்போது நிறைய பேர் சாகுறாங்கல்ல அப்படின்னு. சரி, அந்த சொல்ற டாக்டர் பார்த்தா 200 ம். கிலோ இருக்கானுங்க. அந்த சொல்ற டாக்டர் 200 கிலோ உட்காந்துருக்கான். அதான். அந்த கீழே இருக்கிற அந்த பார்வையாளர் அந்த கருத்து போட்டிருக்கிறாங்க. முதல்ல டாக்டருக்கு வைத்தியம் பாருங்க கீழே எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டுமே. என்னடா இத்தச்சோடு இருக்கிற எல்லாம் கண்டபடி திட்டி ம். எழுதியிருக்காங்க. ஏன்டா உனக்கே வைத்தியம் பார்க்கற நீ ஆ. எப்படி அதை பத்தி சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. நீ இத்தாச்சோடு போய் இப்ப நீ எப்படி அதை பத்தி சொல்ற? உனக்கே வைத்தியம் பார்க்க வேண்டியது அத்தவாச்சோடு அந்த படம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஆ. இப்பதான் பார்த்தேன் நானு. ம். சொல்ற ஆளு இழைச்சிருக்கிறன்னு பாக்குறதுல அத்தவாச்சோடு ஆள் 150 கிலோ இருக்கானுங்க. ம். பேசும்பொழுது அவன் இதயம் மேலங்கீழ உடம்பே ஏறி ஏறி இறங்குது. என்ன அறியாமல் உட்காந்துருக்கான்னு பாருங்க. கேட்டா ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்க ஏறாமல் போட வெண்ண என்ன போய் பயிற்சி பண்ணணும்? நடந்து போறதுக்கு ஒரு மலை ஏறதுக்கு பயிற்சி எடுக்க அப்படியே ஆயிரக்கணக்கான நாடுகளை ஏறிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பயிற்சி பெற்ற போனாங்க. ம். இதான் அந்த காரணம் அந்த அறியாமை பாருங்க. அந்த பிணந்திண்ணி அந்த டாக்டர் அத்தாவச்சோடு ம். 150 கிலோ உட்காந்துருக்கிறான். அவன் எதை பேசுறான்? வயது பாத்தீங்கன்னா ஒரு 32 கூட இருக்காது அவனுக்கு. திருமணம் கூட அவ்வளோ ஆயிருக்காது வெயிட் நினைக்கிறேன். ஏறி போச்சு. அவ்வளோ 30 வயசு 30 வயசு கூட நான் படம் அனுப்புறேன் பாருங்க. அந்த காணொலி அனுப்புறேன் பாருங்க. 30 வயசு கூட தாண்டல 150 கிலோ இருக்கிறான். அப்புறம் எப்படி அவன்? அப்படிதான் இந்த டாக்டர் செரின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் 90 சாகரப்ப ம். 85 இருக்கும். அவரே 150 கிலோ இருந்தாரு. எந்திரிக்கிறார் 30 கிலோ வந்தாச்சு. என்னதான் அறிவு இருக்குமான்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க நம்மளுடைய சராசரி மனிதனுக்கே 4.5 கிலோ மலம் இருக்கும் என்று சொன்னால் அவங்களுக்கு உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு ம். 20 கிலோ மலம் இருக்கும் அவங்களுக்கு. ஆமா. அதை அப்படி தூக்கிட்டு சுத்த வேண்டியதுதான். ஆஹ்
அதனால அறியாமையில் இருக்கிறான், அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆக அதனாலதான் இந்த உள் சுத்தம்னு சொல்ல வர்றோம். அப்ப உள் சுத்தத்தை தெரியாதவங்க கொடூரமா சாகுறாங்க. அதான் பெரிய விஷயம். உணவு அதான். பழக்கத்தை எத்தனை தடவை சாப்பிடணும்னு தெரியாது. அந்த ஆசை வந்து அதை சொல்றாங்க. நீங்க சாப்பிடுகின்ற பொழுது ம். உணவு ஆசை வந்துருங்கிறாங்க. சாப்பிடுகின்ற பொழுது வந்துரும். உணவு ஆசை வருதுன்னே சொல்றாங்க. சாப்பிட 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 ம். சாப்பிட சாப்பிட உணவு ஆசை வந்துருதுங்கிறாங்க. வந்துடுது. அது ஒண்ணுமே அதுதான் அங்க மாட்டிக்கிட்டாங்க. அங்கதான் மாட்டிட்டாங்க. அங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. ம். அதனாலதான் உடம்பு கெட்டு போகுது. இதனாலதான் புற்றுநோய் வருதுங்க. சரி, நம்ம இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். அப்ப உண்மையாலும் ஆசையும் அதுல சேர்ந்து விடுகிறது. அதை சொல்றான். ஆசையும் இதை எழுதுறாரு. ஆசை. ஆசை இதுல சொல்றாரு. சாப்பிட ம். சாப்பிட ஆசையும் வந்து விடுகிறதுங்கிறாரு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிதான் இருக்கு. ஆசையை நாம் ஆசையை குறைக்க வேணும். உடல் சுத்தம் பண்ண வேணும். அப்படி பண்ணோம்னா ம். நிறைய நிறைய வாழ்க்கை வாழலாம். மீண்டும் சந்திக்கலாம் ஐயா. நன்றி.